ஓடிஜி எப்படி வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு சின்ன கதை. தினம் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒன்று பார்ப்போம். கேக்ஸ் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் குக்கீஸ், பீட்சாஸ்னு ஒன்று ஒன்றா படிப்படியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் டிசைனர் கேக்ஸ் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் நான் அதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என் பிள்ளைங்க 3 பேர், இவங்க எனக்கு, இல்லைன்னா எங்கள் ஆனிவர்சரி, இவங்க அண்ணன் பிள்ளைங்க, எங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளே யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் கட்டாயம் கேக் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாகவே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பழகிடுச்சு. அந்த அளவுக்கு ரெகுலராக பர்த்டேஸ்க்கு கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பர்த்டே அப்படின்னா வித்யா ஏதாவது கேக் பண்ணி கொண்டு வருவா அப்படிங்கிறது மற்றவங்க மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு அது பழக்கமாயிடுச்சு. அது போக பக்கத்துலேயும் நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன். யார்கிட்டையுமே காசு வாங்க மாட்டேன், காசு வாங்கினதில்லை. யாருக்காவது பர்த்டேன்னு தெரிஞ்சால் ஒரு ஆசைக்கு உடனே ஒரு கேக் செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா எப்படி தான் ஒவ்வொரு கேக்லேயும் நான் ஒவ்வொரு டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நாசல் டிசைனிங் எல்லாமே வந்து நான் முதல்ல செஞ்சது நிக்கிலனோட பர்த்டேக்கு. ஸோ நிக்கிலன் பர்த்டேக்கு ஒரு சின்ன கார் கேக் பண்ணேன். அதில் ஃபுல்லாக பைப்பிங் டிசைன்ஸ் போட்டு. ஸோ அது ஒரு 1/2 kg கேக் தான் அந்த கார் கேக்கு. அது பத்தாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் இல்லையா, அதனால் இன்னொரு கேக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிகாச்சுவா போக்கிமான் அது என்னமோ அந்த கேக் ஒன்று பண்ணேன். தம்பிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து வரைஞ்சி ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்காகவே அதை வரைஞ்சி அதை பைப்பிங் டிசைன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேக் செய்கிறத எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் அண்ணி, அதாவது என் நாத்தனார், இவங்களோட தங்கச்சி, அவங்க வந்து அவங்க வீட்டு விசேஷம் ஒன்று, அதாவது அவங்க நாத்தனார் பையனோட கல்யாணம், அதுக்காக என்கிட்ட கேக் பண்ணுறீங்களா அண்ணி அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என்கிட்ட ஓடிஜி இல்லை இல்லையா, அப்போது வெட்டிங் கேக் மாதிரி நல்லா பெருசாக பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பண்ணலாம், ஆனால் பண்ணிடலாமா அண்ணி, தைரியமாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளோ பெருசாலாம் பண்ணி அவங்க பார்க்கல, நானுமே பார்த்ததில்ல. அதனால் ஒரு சின்ன டவுட்டோட 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் துணிஞ்சு பண்ணிடலாம், ஏதாவது முடியலை அப்படிங்கிற விஷயத்தை தான் செஞ்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆர்வமாக இருக்கும். அதனாலேயே நிறைய வந்து ட்ரையலாகவே தான் இருக்கும் என்னோடய கேக்ஸ் எல்லாமே. ஸோ செய்வோமே அப்படின்னு சொல்லி, பிகாஸ் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் அது ரிலேட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மைண்டுக்குள்ளே எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. செயல்முறைக்கு கொண்டு வரல. பிகாஸ் கேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாதுல்ல. அவ்வளோ பெரிய கேக்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம சும்மா சாப்பிட முடியாது. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தான் அதை வந்து நம்ம செஞ்சு பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் அது ஒரு ஆர்டராகவும் போகும். பட் எனக்கு ஆர்டர்ஸ் வரல. அதுக்கு பதிலாக இந்த அண்ணி வீட்டு விசேஷம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சது. ஸோ நல்லதாக போச்சுரா சாமின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லவும் அவங்களும் தைரியமாக ஓகே பண்ணிட்டாங்க. எங்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க கேக்ஸோட பேஸஸ் எல்லாம், அந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் அவங்க வீட்டு ஓடிஜியில் அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டிசைனிங் ப்ராசஸ் எல்லாம் இங்கே வச்சு நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தோடனே பைப்பிங், நாசில்ஸ், பேக்ஸ் எல்லாமே வந்து நிகிலன் பர்த்டேக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் வந்ததுனால அதுக்கப்புறம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அப்போது அவங்க தங்கச்சி வீட்டு விசேஷம், தங்கச்சி வர்றாங்க, சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே இவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அப்பாடா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, இருந்தாலும் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அதை ஏற்றுக்கிட்டதும் இல்லை. அதனால் அவங்க ஓகே சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு கேக் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் என் மனசில் இருந்துச்சு. இந்த கேக் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து செஞ்சு கொடுக்குறேங்கிறத தாண்டி எங்கள் வீட்டில் என்னை வந்து கேக் செய்ய தெரியும்னு அவங்க ஒத்துக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டலாக இது இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி யோசித்து செஞ்சேன். அதனாலேயே அந்த கேக்கை வந்து ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் செஞ்சேன். காரணம் அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் செய்ய அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டே இருந்தேன். பேஸ் ஃபுல்லாக ஒயிட் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்தேன். ஸோ அந்த எல்லோ ரோசட்ஸ்லாம் போடும்போது பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் வந்துச்சு வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அந்த பெரிய, அது ஒரு 3-4 kg கேக்ஸ்ன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா எத்தனை கேஜின்னு சொல்லிட்டு. பட் 4 அடுக்கு கேக்கு, மேலே ரோஸ் போடுறது எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் பழகினது தான். யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருந்ததை செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்க்கவும் அது வந்துச்சு. மேலே அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு புல்லெல்லாம் போட்டு அங்கங்கே ஜெம்ஸ் வச்சு எனக்கு என்ன வருதோ அதை நான் டிசைன் பண்ணேன். அண்ணி என் கூடயே தான் இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் கைக்கு வந்ததை செஞ்சோம். அவ்வளோ பெரிய கேக் செஞ்சதும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன்லேயுமே அந்த பிள்ளைங்க வெட்டும் போது ரொம்ப ஆசையாக பெருமையாக இருந்துச்சு. எல்லாத்த விட முக்கியமாக என் நாத்தனாரோட நாத்தனார் வந்து அந்த அக்கா என்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சுமா கேக்குன்னு சொல்லி சொன்னதும், எல்லோரும் நல்லா ஆசையாக சாப்பிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு ஆனால் அவங்க அதுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. அண்ணி வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை கொடுத்தாங்க. நாங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் வேண்டான்னு சொன்னேன், பட் இருந்தாலும் அண்ணி வந்து உங்களோட பங்கு இதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கேக்குக்குன்னு நான் வாங்கின ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டுங்கிறது எங்கள் அண்ணி கையால் நான் வாங்கினது தான். அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அது போக இதில் நடந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேக்கை பார்த்துட்டு
இவ்வளோ நல்லா பண்ணுறாளே அப்படின்னு அவங்க நினச்சாங்களா என்னன்னு தெரில. என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு வேணுங்கிற பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. நீ வா, உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ நீ வாங்கிக்க. பிகாஸ் ஓடிஜி கிடையாது, டர்ன் டேபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. 1 2 இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி யூஎஸில் இருக்காங்க. பெரிய அண்ணி யூஎஸில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அண்ணி யூஎஸில் பேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 1 2 ஜாமான் எனக்கு அப்பப்போ வர்றப்போ தருவாங்க. அது அப்புறம் அங்கங்கே நான் வந்து எப்பப்போ அம்மா வீட்டுக்கு லீவ் போகிறனோ அம்மாவை கூட்டிகிட்டு பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். போகிற நேரம்லாம் ஏதாவது ஒன்று, ஒரே நேரமாக பில் பண்ண முடியாதுல்ல அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அதனால துணி கடையை மறந்துட்டேன், பாத்திர கடையை மறந்துட்டேன், ஹோட்டல்ஸை மறந்துட்டேன். கம்ப்ளீட்டாக லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போனால் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். சென்னையில் எங்கெங்கே கடை இருக்கோ எல்லா கடைக்கும் ஒரு ரவுண்டு போகாமல் நான் ரிட்டர்ன் வந்ததே கிடையாது. அம்மாவுக்கே கிறுக்கு பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுற நீ, எப்போ பாரு இதையே பண்ணிகிட்ருக்கேன்னு வாங்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற நேரம்லாம் இந்த வீடியோவில் ஒன்று பார்த்துருப்பேன், அது மாதிரி நம்மகிட்ட இல்லையேன்னு சொல்லுவேன், போவேன் வாங்குவேன். அம்மா நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அம்மா தான் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்பப்போ பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ பேஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஐட்டமில் நம்மளால் அது வீட்டுக்குள்ளே வந்து எங்கே ஒழிச்சு வைக்கிறது, அதை வாங்காமலே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த கேக் ஆர்டர் எடுத்து பண்ணது, அந்த கேக்கை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இல்லை என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். எனக்கு அவங்க நம்பிக்கையாக என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாத்தையும். இன்னும் சொல்லப்போனால் என்னை விட அவங்களுக்கு பேக்கிங்கில் நிறைய தெரியுது. நான் நினச்சே பார்க்கல. ஒவ்வொன்றையும் கடைக்குள்ளே போயிட்டு இது உனக்கு இது தேவைப்படும், இது தேவைப்படும், அது தேவைப்படும் அவங்க சொல்லி எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்த்தா, அவங்க சின்ன வயசில் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி அவங்க ஸ்கூல் முடித்த காலங்களில் அவங்க ஐயா பேக்கரின்னு சொல்லி ஒரு கடை வச்சு நடத்தியிருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியில். அதுக்கு இவங்க கூட மாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு லீவ் டைம்லலாம், ஸ்கூல் இல்லாத டைம்லலாம் அங்கே போய் நின்று அந்த மாஸ்டர் கூட நின்று நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். எனக்கு அது தெரியவே தெரியாது. அன்றைக்கி அந்த கடைக்குள்ளே போய் அவங்க ஜாமான் செலக்ட் பண்ணுறதை பார்த்து தான் நான் ஆச்சரியப்பட்டு போய் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நாங்களும் தானே பேக்கரி வச்சுருந்தோம், நான் எத்தனை நாள் பேக்கரியில் மாஸ்டர் கூட நின்று வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லப்போ தான் என்னமோ ஒன்று, அப்பாடா நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்ற மாதிரி. அப்போது நான் ஒன்றும் புதுசாக எதுவும் செய்யலை, நீங்கள்லாம் ஓகே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டு எனக்கு மனசு அப்பாடான்ட்டு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொன்றும். எனக்கு வந்து அம்மா நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எங்கள் பெரியண்ணி எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க பேக்கிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு. அப்பாவும் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் சென்னையில் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருவாங்க, அவளுக்கு அது இருந்தால் ஈஸியாக இருக்கும் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது நோ சொல்கிற வரைக்கும் தான் நோ, எஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி இறங்கி செய்ய யாராலையும் முடியாது, அந்த அளவுக்கு செய்வாங்க. என்ன அந்த எஸ்ஸை வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வருஷக்கணக்காக காத்து கிடக்க வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் 1 மாதம் 1 வாரம்னு இருக்கும், மேபி ஒரு 4-5 மாதம் இருக்கலாம். எனக்கெல்லாம் வருஷக்கணக்காக, மீன்ஸ் சில நேரம் 5 வருஷம் 6 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம்னு வருஷக்கணக்காக தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காத்திருக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் எப்போவும் எந்த விஷயத்துக்கும் காத்திருப்பேன். ஆண்டவன் அதில் என்னை கைவிடவே இல்லை. எப்போனாலும் அவங்க செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி செஞ்சு கொடுத்தது தான் இந்த பேக்கிங் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் கைக்கு வந்துருச்சு, கேக்ஸு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடாது, வீட்டுக்கு தான் பண்ணணும், நமக்கு வேண்டியவங்களுக்கு பண்ணணும், உன் ஆசைக்கு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. எப்படி மொத்தமாக கொண்டு வந்து வச்சு அப்படியே மூடிவிட்ட மாதிரி. ஸோ ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. காசு வாங்கக்கூடாது, ஆர்டர் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எப்படி மிஷின் இல்லாதப்பவே சும்மா இல்லை, மிஷின் கைக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இருந்தா கஷ்டம் இல்லை. கொட்டுக்கண்ட சாமி ஆடாமல் இருக்குமா, அப்படித்தான். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டேன். டெய்லி குக்கீஸ் ஆர்டர்ஸ், டெய்லி பீட்சா ஆர்டர்ஸ், டெய்லி டோனட் ஆர்டர்ஸ். இதில் முக்கியமாக எனக்கு நான் வளர்ந்து வர்ற காலத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணது கிருஷ்ணவேணி மேம், சொல்லியே ஆகணும். பிகாஸ் எனக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் நல்லவங்க கூட இருப்பாங்களா அப்படின்னு. அவங்க எனக்கு என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வர்ற இதில் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நல்லவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளை சுற்றி. நம்ம நல்லதை நினச்சா நல்லதே நடக்கும். நம்ம பார்க்குற எல்லாரும் நல்லவங்களாக தெரியணும்னா அவங்க நல்லவங்கன்னு நம்ம நம்பணும். நான் வந்து என் கண்ணுக்கு என்றைக்குமே எல்லாருமே நல்லவங்களாகவே தெரிகிறாங்க. எனக்கு யாரையுமே வந்து நெகட்டிவாக பார்க்கணுன்றது ரொம்ப வராது. சிலர் இருக்காங்க, பார்க்கும்போதே அவங்கக்கிட்ட இருக்க குறை தான் இவங்க கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக பார்ப்பாங்க, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. எனக்கு அது வரவே வராது. அது ஏன்னு தெரியாது. எல்லாரும் மனுஷன் தான், எல்லோரும் நல்லவங்க தான்.
ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. பழகி பார்த்ததுக்கப்புறம் தானே தெரியும் அவங்களோட ஒரிஜினல் குணம். அதுக்கு முன்னாடியே அவங்கள நெகட்டிவாக நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அதனால் நல்லவங்களாவே தெரிஞ்சதுனாலயோ என்னமோ என்னை சுற்றி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாகவே தான் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி. ஒரு சில இடத்துல நான் மாட்டிக்க தான் செஞ்சேன். ஒரு சில இடத்துல நான் கஷ்டப்பட தான் செஞ்சேன். அப்படி கஷ்டப்படுறப்ப என்னை கை தூக்கி விடுறதுக்கு நான் நல்லவங்கன்னு நம்பின எல்லாரும் எனக்கு கூட வந்து நின்னாங்க. ஸோ அது வந்து சொல்லணும், சொல்றேன்.